நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் சொல்லியிருந்தேன் 22,770 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. மார்க்கெட் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த ரேஞ்சில் சரிங்களா, இப்படி மேலே பட்டுட்டு கீழே வந்துகிட்ருக்கு. இந்த ரேஞ்சில் திருப்பி பட்டுட்டு மார்க்கெட் ரிவர்சல் நியூவில் வச்சுருந்தாலும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ஒன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறது இனிமேல் பார்க்க வேண்டியது மிக முக்கியம். சப்போஸ் அப் சைடு பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு பெரிய புல்லிஷ்னஸ் வரும், டவுன் சைடு வந்தாலும் மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. நியூவில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஸ்விங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்விங், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்விங்கு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்விங்கு சின்னது. அப்போது ஸ்விங்கு கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குது. பையர் செல்லர்ஸ் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபைட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வால்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல கம்மியான ஏரியா ஸ்பேஸில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் நல்ல ஒரு ஃபைட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு ஃபர்தராக ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும் அது. ஓகேங்களா, 22,770 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி ஃபால் மாரி தான் இருந்துச்சு. இங்கேருந்து மார்க்கெட் நியூவில் வச்சுட்டு எல்லோரும் கீழே பிரேக் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சாங்க. நம்ம நேற்றைய வீக்லி அனலிசிங்கில் என்ன சொல்லியிருந்தோன்னா, ஒரு டே கேண்டில் க்ளோசிங் மஸ்ட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். 22,770 அந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். டே க்ளோசிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டை திருப்பி கொண்டுட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இந்த புல்லிஷ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கும் இதுக்கும் ட்ராப் பண்ணணும். இப்படி ட்ராப் பண்ணி பார்த்தோன்னா என்ன ஆகுது, மார்க்கெட் இந்த லெவலை உடைச்ச மாதிரி நிற்கிது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா திருப்பி என்ன ஆகும், 23,400 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 300-400 புள்ளிகள் மேலே போகும். உடனே மார்க்கெட் பெருசாக மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துலையும் இருக்குது. இது என்ன ஆகுனா, ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளார மார்க்கெட் கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பிரேக் அவுட் ஆனால் கூட ஒரு டெம்ப்ரவரி பிரேக் அவுட் தான். அந்த பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 22,223, 24, அந்த 30 அந்த ரேஞ்சு தான் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் இன்ட்ராடே. வீக்லியில் சொல்லியிருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனலாக ஒரு ஒரு 1 மந்த்துக்குள்ளார எப்படிலாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம். இப்போ டீப்பாக அனலைஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 23,223 அதுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இந்த லைன் எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதுதான் இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இந்த ட்ரெண்டெல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் ஒரு பெரிய புல்லிஷ்னஸ் வரும். அது 23,800 அதற்கு மேலே வந்துச்சுன்னா நல்ல ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,770 அதற்கு கீழே வந்துச்சுன்னா தான் ஒரு 1,500 புள்ளிகள் ஃபாலோ ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுமாரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. நாளைக்கு சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பைரி இருக்குது. ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் பார்த்துலாம். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு புரியும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான். அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ரேஞ்சை நான் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நிற்கிதுங்களா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 49,800 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கு மேலே வந்துச்சுன்னா 50,600 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 51,677 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் ஒன் ஆஃப் த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே இருக்குங்களா. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இமிடியேட் இங்கே ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது இங்கே ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு கீழே பிரேக் அவுட் ஆனிச்சு, ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி மார்க்கெட்டை வந்து பாசிட்டிவில் கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஒரு சில டைமிங்கில் மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட் ஃபாலில் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் டிஐஎஸ்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் முயற்சி பண்ணி மேலே கொண்டு வந்து மார்க்கெட்டை வந்து நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஎஸ் செல் பண்ணாங்கன்னா டிஐஎஸ் பை பண்ணுவாங்க, டிஐஎஸ் பை பண்ணாங்கன்னா எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. சப்போஸ் யாரோ ஒருத்தவங்க வந்து மார்க்கெட்டை வந்து ஆப்போசிட்டில் மூவ் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. சரிங்களா. ஒன்ஸ் அகைன் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். அதுதான் ரொம்ப மஸ்ட்டு. அது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா 47,900 அப்படிங்கிறது தான் அடுத்த சப்போர்ட்டு. அதெல்லாம் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். ஒரு 2000 பாயிண்ட்ஸ் இமீடியட் ஃபால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 46,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சென்செக்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ட்ரெண்டு தான். சப்போஸ் சென்செக்ஸு நாளைக்கு ஒரு ட்ரெண்டெல்லாம் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஒரு பெரிய மொமெண்டம் வரும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த வருங்க எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டு. கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 76,753 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 77,400 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே இமிடியேட் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எவரி ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. 78,000 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 75,300ங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரும்னு நம்ம வீக்லி அனாலிசிங்கில் சொல்லியிருந்தோம். அதே போல் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 70,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் சென்செக்ஸ் வந்து காமிக்குது. ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்செக்ஸ்க்கான ஓஐ டேட்டா நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை. சரிங்களா. நியரஸ்ட்டாக வந்து பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. மார்க்கெட் வந்து கால் சைடுமே வந்து பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். ஒரு 1000 பாயிண்ட்ஸு 1500 பாயிண்ட்ஸ் 2000 பாயிண்ட்ஸ் கூட மேலே வருவதற்கான வாய்ப்புகள். 2500 பாயிண்ட்ஸ் கூட இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துச்சுன்னா ஒரு 2500 புள்ளிகள் கூட மேலே வரும். அப்படி மேலே வந்துச்சு அப்படின்னா ஓஐ டேட்டாவை இந்த இடத்துல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆனிச்சு, ஆப்ஷன் ரைட்டர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ரபிள் ஆகிடும். அதனால் கால் சைடு எந்த பக்கமே பொசிஷன் வச்சுக்கல. புட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 75,500 சின்ன சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் 75,000 தான் அடுத்த சப்போர்ட்டு. ஓவராலாக வந்து 76,500 சின்ன ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு தான் தெரியும் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்தார் போல் நாளைக்கு மார்க்கெட் வந்து இருக்கும். சரிங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒரு 10:30 மணிக்கு பாருங்கள். மார்க்கெட்டோட கண்டிஷனுக்கு தகுந்தார் போல் ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தார் போல் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் 2 விதமான இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க் மூலயமா மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலயமா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. எந்தவித கட்டாயமும் கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம எதிர்பார்ப்பதற்கும் அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதாங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.